ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வே டு ட்ரெட் தமிழ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் டே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடுவோம். என்ன நடக்கலாம் நாளைக்கு அப்படின்னா, ஸோ இது லைக்லி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக பார்க்குறீங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் பேரில் உள்ளே வரீங்க அப்படின்னா லைக்லி இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்க ஸ்டாப் லாஸையும் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஸ்விங்கில் உடைச்சிருக்கு அப்படின்னும் போது சப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல லிக்விட் கலெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இங்கே இருக்க ஸ்டாப் லாஸஸ் இங்கே எடுத்திருக்கான். ஸோ அப்படின்னும்போது ஸோ ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் படி இது வரைக்கும் வரணுங்க அப்படின்னு சொல்லிடணும் M15. ஓகேங்களா? ஸோ லைக்லி இப்படி ஏற்றி இப்படி இறக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடணும். ஓகேங்களா? ஸோ எங்கே ப்ரோ லைஃப்பில் நம்மளோட கம்யூனிட்டி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னா, ஸோ எஸ்டர்டே மீன்ஸ் 11:51 ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸோட பாரில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ட்ராப் பண்ணி போட்டிருப்போம். ஸோ ஆஸ் பர் ஹெட் அண்ட் ஷோல்டரை எங்கே ஏற்றிட்டு போனாங்களோ அது வரைக்கும் வரணும். ஓகேங்களா? ஸோ என்ன ப்ரோ ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா, ஸோ எல்லாமே மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். ஸோ பட் நம்ம எப்படி ப்ரீமியத்தை வச்சு அப்ரோச் பண்ண போகிறோம், ஏன்னா நம்ம பை பண்ண போகிறது ப்ரீமியத்தில். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ நெக்லைன் பிரேக் அவுட் ஆர் ஸ்ட்ரிங்கில் பிரேக் அவுட்டு. ஸோ அப்படின்னு கூட நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்து அப்படியே டேரெக்டாக வரும்னு பார்த்தோம். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் கொடுக்காதது, ஸோ இல்லை கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குறது, ஸோ எல்லாமே செல்லர்ஸோட வியூவில் தான் இருக்குது, செல்லர்ஸோட கையில் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அவன் கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தோம் அப்படின்னாலும் ஸோ அந்த பேட்டர்னுக்கான டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இதை நம்ம எஸ்எம்சியில் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5 மினிட்ஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கு, ஹை வயலேட் பண்ணிட்டு லோ வயலேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் ஸ்ட்ரக்சர் மார்க்கிங், ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ லோ உடஞ்சிருக்கு. ஸோ அப்படின்னும் போது மேலே லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு தான் உடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எங்கே இம்பேலன்ஸோட வாட்டர் பிளாக் இருக்குது, ஸோ அப்படின்னு மார்க் பண்ண போகிறோம். ஸோ இது இம்பேலன்ஸோட இருக்க ஒரு பிளாக். ஓகேங்களா? ஸோ எங்கே இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஸோ இப்படி இருந்த இம்பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ லைக்லி இப்படி இருந்தது, இந்த பாரால் இப்படி மாறி இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ், அப்சல்யூட்லி இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்விங் ஹை அப்படின்றது இன்டியூஸ்மெண்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ ஏன் இன்டியூஸ்மெண்ட்டாக மாறுது அப்படின்னா, ஸோ 2 டைம் கீழே உடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு லோ உடையுது, தென் இந்த லோ உடையுது, அகைன் பார்த்தீங்கன்னா இந்த லோவும் உடையுது. இதெல்லாம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஓவரால் லோவும் உடையுது. ஓவரால் ஹை வயலேட் ஆகிட்டு ஓவரால் லோவும் இந்த இடத்துல பிரேக் டவுன் கொடுக்குறோம். ஸோ அப்படின்னும் போது இங்கே சாக் கொடுக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் தாராளமாக ஆஸ் பர் எஸ்எம்சி செட்டப் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, செல்லை இனிஷியேட் பண்ணலாம். டார்கெட் இந்த லோ டார்கெட் பண்ண முடியும். ஸோ இதுதான் எஸ்எம்சியோட வியூ. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சாக் கொடுக்குது அப்படின்னா நம்ம சாக் கொடுத்தா செல் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கம்யூனிட்டிலே ஒரு போஸ்ட் கொடுத்துருந்தோம். ஸோ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ current supply chalk must to sell. ஸோ இஃப் ஃபெயில் அப்படின்னும் போது தான் நெக்ஸ்ட்டு சப்ளைக்கு போகும் அப்படின்னு 9:21 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ எதை டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இதை தான் டேக் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே சாக் கொடுக்குதுன்னா நீங்கள் செல் பண்ணணும். சாக் கொடுக்கல, இது பிரேக் அவுட் கொடுக்குது, ஃபெயில் ஆகுது அப்படின்னா தான் 800 வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த இடத்துல சாக் கொடுத்தா என்ன பண்ண போகிறீங்க, தாராளமாக ஷார்ட் பொசிஷன் தான் எடுக்கணும், வித் இன்டியூஸ்மெண்ட் ஆல்சோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ 1 மினிட் நம்ம மாற்றுறோம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு 5 மினிட்ஸுக்கு 1 மினிட் தான் நமக்கு லோ டைம் ஃப்ரேம் அப்படின்றது. ஜோன் ஸ்வீப் ஆகிருக்கு. ஜோனை ஸ்வீப் அடிச்சுட்டு ஸ்விங் லோ உடையுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங் லோ உடையுது அப்படின்னா அகைன் ஓப்பனிங் லோ ஆல்சோ பிரேக் டவுன் கொடுக்குறோம். ஸோ இதுக்குள்ளே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்
2 டைம் வந்து லோ வந்து உடைச்சாச்சு கண்டினியூவாக. அகைன் நீங்கள் இதை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ தேர்ட் லோ ஆல்சோ பிரேக் டவுன் வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு செல் ஜோனாக நீங்கள் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து செல் அடிக்கலாம். ஓகேங்களா. இது M5ஓட சப்ளை, இது M5ஓட சப்ளை. ஸோ இங்கே ஸ்வீப் அடிச்சுட்டு வந்திருக்கு. ஸோ அப்போது ஹைலி வேலிடாக இருக்க போது ஸோ இங்கே வந்து செல் அடிக்கலாம். ஸோ இங்கே வரும்போது என்ன பண்ணுறோம்னா லைக்லி ஒரு ஹெட் ஷோல்டர் பேட்டர்னை போடுறோம். ஸோ இதுவே லிக்விடிட்டி தான். அப்போ அப்படின்னும் போது நம்ம இங்கே வந்து செல் அடிக்க முடியும். ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்தால் பிளாக்கை தொட்டு மறுபடியும் மேலே ஏற்றுறதுக்கான ஃபியூல் வந்து கிடைக்க போகுது. ஸோ டேப் அடித்தாங்கன்னா டேப் அடிக்கலாம். ஸோ என்னென்ன பண்ணிட்டுருக்கோம், ஸ்விங் லோ வச்சு இந்த இடத்துல நமக்கு இம்பேலன்ஸில் மட்டும்தான் டேப், அதாவது இம்பேலன்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்க இம்பேலன்ஸ் பார் வந்து டேப் அடிச்சுட்டு மேலே வந்து போயிட்டுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இங்கே போகும்போது இங்கே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேருந்த இன்டியூஸ்மெண்ட் மாதிரி இது ஓவராலாகவே வந்து நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக மாறியாச்சு. ஸோ 5 மினிட்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டபுள் டாப் இருக்கும். ஓகேங்களா. ஸோ எங்கே ப்ரோ அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு டாப், இது ஒரு டாப். ஓகேங்களா. இது ஒரு டாப், இது ஒரு டாப். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இது வந்து 5 மினிட்ஸோட ஒரு ட்ராப் பேஸ் ட்ராப். ஸோ இதில் என்ட்ரி எடுக்கிறனா அதுக்கு மேலே எஸ்எல் க்ளோஸ் கொடுத்தா தான் எஸ்எல் எடுக்கணும். அதாவது க்ளோஸ் கொடுத்தா தான் எஸ்எல் வந்து ஹிட் அப்படின்னு அர்த்தம். 5 மினிட்ஸ் பார்னா 5 மினிட்ஸ் பார் வந்து ஹையரில் க்ளோஸ் ஆகணும். ஸோ இப்போ இங்கே வந்து க்ளோஸ் கொடுத்தாங்கன்னா கொடுக்கல. ஸோ இது எப்படி ரீஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து டபுள் டாப் லிக்விடிட்டி. ஸோ இதை லோ டைம் ஃப்ரேமுக்கு ரீஃபைன் பண்ணும்போது நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா இது வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரீம் சப்ளையாக வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ அது இங்கே டேக் அடிக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அக்ரெசிவ் பிளேயர் அப்படின்போது இங்கே செல் அடிச்சுட்டு கீழே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், ஷார்ட் பொசிஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து எஸ்எல் கொடுத்துட்டு எஸ்எல் க்ளோஸ் கொடுத்தா எஸ்எல் கொடுக்கணும். 1 மினிட் பார் அதாவது 1 மினிட் ஜோன் அப்படின்னா 1 மினிட்ல வந்து க்ளோஸ் கொடுத்தா எஸ்எல் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான எஸ்எம்சி என்ட்ரி. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கும்போது நம்ம என்ன சொன்னோம், ஸோ ஹையில் வந்து வேகமாக வருது பாரு, மேலே வேகமாக ஏற்றின்னு வராங்க. ஸோ அப்படின்னா அவன் மேலே போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இது லிக்விடிட்டின்னு சொல்லிட்டு நம்மளோட கம்யூனிட்டியில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா 10 மணி 38 நிமிஷத்துக்கு கொடுத்தாச்சு. ஸோ இங்கே இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 5 மினிட்ஸோட ஜோன் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ 5 மினிட்ஸ் எமௌண்ட் வந்து 2 வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நமக்கு சாக் கொடுக்கணும் செல் அடிக்கலாமா. ஸோ இங்கே வந்து சாக் கொடுத்தாங்கன்னா கொடுக்கல. ஓகேங்களா. சாக்னா இங்கே என்ன பண்ணியிருக்கணும், ஸோ இதை டேப் அடித்தோடனே இந்த லோ வந்து வயலட் ஆகிருக்கணும். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணியிருக்கு, ஜஸ்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கொடுத்துன்னு இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அ சாக். ஓகேங்களா. ஸோ சாக் அப்படின்றது எப்படி இருக்கணும், ஒரு ஜோனை டேப் அடிக்குது அப்படின்னா மேலே உடச்சி டேரெக்டாக இந்த லோ வந்து வயலட் ஆகணும். இது ஜோன் அப்படின்னா ஸோ என்ன பண்ணணும், இது ஜோனை டேப் அடிக்குது அப்படின்னா மேலே வயலட் பண்ணிட்டு லோ வந்து உடையணும். ஸோ இந்த இடத்துல எங்கே இருக்குது, ஜோன் வந்து டேப் அடிச்சிருக்கோம், பட் நமக்கு இந்த லோ வந்து உடையணும். ஓகேங்களா. ஸோ லோ மினிமம் வயலட் ஆச்சும் ஆகணும். ஸோ ஏதாவது கொடுத்தோம் சொன்னோம். ஓகேங்களா. ஸோ அப்போது மேலே போய்ட்டு இது மொத்தம் லிக்விடிட்டியாக மாற்றியாச்சு. இந்த இடத்துல இருக்கும்போது கரெக்டாக 10:38 கொடுத்துருக்கும். ஸோ எஸ்எம்சியில் எமௌண்ட் சாக் மஸ்ட் டு செல் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ என்ன பண்ணலாம், சாக் எங்கே நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த லோ தான் சாக். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அக்ரெசிவ் என்ட்ரி போட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1:14. ஓகேங்களா. ஸோ இல்லை சாக் கொடுத்ததுக்கப்புறம் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து லோ வந்து வயலட் ஆயாச்சு. ஸோ அப்படின்னா இதை வந்து நீங்கள் எடுத்துருக்க முடியும். ஸோ அரல்ஸ் ஆக்சுவலி இது வந்து நமக்கு இம்பேலன்ஸ் வந்து போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ என்ட்ரி வந்து ட்ரெக்கர் ஆகலை. ஸோ அரல்ஸ் நீங்கள் வந்து இது எடுத்துருக்க முடியும். ஸோ இது மட்டும் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அப்படியே வந்து கீழே போயிட்டோம். ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் வெயிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி வந்துச்சுன்னா என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நம்மளோட பப்ளிக் கமெண்ட்டில் ஒரு அனாலிசிஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ என்ன டைமுக்கு அப்படின்னா ஸோ கரெக்டாக வந்து ஒரு 10 மணி 40 நிமிஷத்துக்கு ஒரு அனாலிசிஸ் வந்து கொடுத்துருக்கோம். என்னன்னு சொல்லியிருக்கோம், சைட் வேஸுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 10:40 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பாருங்கள். என்னங்க பண்ணியிருக்கு, கரெக்டாக கிட்டத்தட்ட
10 45 40 50 ஓகேங்களா, கிட்டத்தட்ட 11 மணி வரையும் ஆப்ஷன் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போது அந்த டைம் வரையும் சைட்வேஸில் தான் இருக்குது மார்க்கெட்டு ஓகேங்களா. சைட்வேஸில் இருக்கும்போது நம்ம என்ட்ரி போடணும்னா அவசியம் போட வேண்டியது கிடையாது ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா சைட்வேஸ்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாற்ற ஆரம்பித்தாங்க ஓகேங்களா. சைட்வேஸ் அப் ட்ரெண்ட்லேருந்து சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டுக்கு மாற்ற ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லோ வந்து உடையுது. நார்மலியாக வந்து நமக்கு ஆஸ் பர் எஸ்டர்டே அனாலிசிஸ் ஸோ இதுதான் வந்து கீழே இருக்க டிமாண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்தால் அதாவது இங்கே பிரேக் அவுட் கொடுத்துறதுக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கே தாங்க வரணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ ஓவரால் அங்கே தான் வந்து முடிச்சிருக்காங்க எண்ட் ஆஃப் தி டேல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல பார்த்தோம் லோ வந்து உடைச்சாச்சு. ஸோ 5 மினிட்ஸ் பார் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு ட்ராப் பேஸ் ட்ராப் இருக்குது ஓகேங்களா. ஸோ இல்லை அப்படின்னா இங்கே வரும்போது இந்த ஆப்போசிட் கலர் கண்டில் இருக்குது. ஸோ இதை நான் வந்து 3 மினிட்ஸுக்கு ரீஃபைன் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. ஸோ ரீஃபைன் பண்ணும்போது திஸ் இஸ் எ வேலிட் ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே 3 மினிட் பார் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எஸ்எல் கொடுக்கணும், சிம்பிள் ஓகேங்களா. இதுக்கு மேலே 3 மினிட்ஸ் பார் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து எஸ்எல் கொடுக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் ரீஃபைன் பண்ணுறீங்க 1 மினிட்டுக்கு அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் இங்கே வந்து நமக்கு ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டி வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ டபுள் டாப் லிக்விடிட்டி கொடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்க ஜோன் வந்து ஸ்வீப் அடிக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இங்கே வச்சு எடுத்திருந்தாலும் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்காது. ஸோ இல்லை நான் வந்து 1 மினிட்டை ரீஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ 1 மினிட்டை டேப் அடித்து என்ன பண்ணியிருக்கு, லோ வந்து வயலட் ஆகிருக்கு. ஸோ இந்த லோ வயலட் ஆகும்போது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து டிமாண்டு ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்டு ஸோ லைக்லி இந்த பிரேக் அவுட்டுக்கு இது வந்து டிமாண்டு. ஸோ அந்த டிமாண்ட் வந்து என்ன பண்ணுது, ரியாக்ஷன் கொடுத்து ஃபெயிலியர் கொடுக்குறான். ஸோ அப்படின்னும் போது ரியாக்ஷன் கொடுத்தான் பார்த்தீங்களா, ரிஜெக்ஷன் கொடுத்தான் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்க ஃப்ளிப்பில் நம்ம வந்து என்ட்ரி போட போகிறோம் ஓகேங்களா. அந்த ஜோன் வந்து இங்கே ஃபெயில் ஆகுது, இங்கே வந்து நமக்கு ஃபெயிலியர் அப்படின்றது ஆயாச்சு. இங்கே வந்து ஃபெயிலியர் ஆயாச்சு இந்த பார்ல அரௌண்ட் 12:55 வந்து அது ஃபெயிலியர் ஓகேங்களா. ஸோ அப்போது அடுத்த பாரோட இந்த பார் வந்து மிட்டிகேட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும் ஓகேங்களா. ஸோ எதில் என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா இந்த க்ரீன் பாரில் என்ட்ரி. மேக்ஸிமம் நீங்கள் இது வரைக்கும் எஸ்எலோட எக்ஸ்டெண்ட் பண்ணியே வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஸ்வீப் ஆகும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. லிக்விடிட்டி பார்த்தோம்னா ஸ்வீப் பண்ண தான் செய்வாங்க. ஸோ டார்கெட் அப்படின்னா நமக்கு 23,500 தான் டார்கெட். என்ன அப்புறம் முடிஞ்ச பிறகு காசு சொல்கிறீங்களா அப்படின்னா ஸோ முடிவுக்கு முன்னாடி சொன்ன கதை தான் இது. ஸோ ஏன்னா இது லாஸ்ட் டேவே சொன்ன அனாலிசிஸ் தான். எங்கே சொல்லியிருக்கோம் அப்படின்னா இதில் தான் சொல்லியிருக்கோம், கம்யூனிட்டிலையும் ஆல்சோ யூடியூப் அனாலிசிஸ்லையும் அதுதான் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ டார்கெட் இதுதான். ஸோ நமக்கு எனக்கு டேட்டாவும் என்ன சொல்லிச்சுன்னா 23,500 தாங்க பாட்டம் டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இங்கே செல் அடிச்சுட்டு இது வரையும் டார்கெட் பண்ணலாம். ஸோ செல் அடிச்சுட்டு அப்படியே பிடிச்சிருக்க முடியும் அப்படின்னா ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணேன், இங்கே வந்து செல் ஆகலப்பா ஒரு வேளை மேலே ஏறி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து ப்ரீமியத்தை பார்க்க போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது தாராளமாக செல் தான் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இல்லை நான் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி டார்கெட் யூஸ் பண்ணுறேன், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இப்போது நமக்கு இந்த இடத்துல மினிமம் 2 டார்கெட் வந்து வச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ 2 டார்கெட் பார்த்தீங்கன்னாலும் ஸோ ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருங்க ஒரு 80 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1:5 வந்து கொடுத்துருக்கு தாராளமாக. ஸோ ஓகே நீங்கள் வந்து இது வந்து ஸோ இது வந்து ஹைலி வேலிட் அப்படின்றதுக்கு என்ன பண்ணியிருக்கு, வித் இன்டியூஸ்மெண்ட் ஆல்சோ நமக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் 3 மினிட்ஸ் பாரை எடுத்துருக்கீங்க ஓகேங்களா. ஸோ 3 மினிட்ஸ் பாரை எடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் அரல்ஸ் நீங்கள் 5 மினிட்ஸ் பாரை எடுத்துருக்கீங்கனாலும் ரெண்டுமே வந்து எஸ்எல் அடிச்சிருக்காது, அதுக்கு மேலே இருக்க ஜோனுக்கு போயிட்டு வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ 1 மினிட்ல ரியலாக எங்கே போயிருக்குன்னா இந்த ஆப்போசிட் பாருக்கு தான் போயிட்டு வந்தோம். ஸோ அவ்வளோ சிம்பிள் ஓகேங்களா. ஸோ என்ன ப்ரோ லைவில் கொடுத்தீங்களா அப்படின்னா ஸோ லைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 12:41 கொடுத்தாச்சு. அங்கே வந்து டேக் அடிக்கும்போது சொல்லியாச்சு சாக் கொடுக்கட்டுங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னா சாக்கு தான் அர்த்தம். ஸோ சாக் கொடுக்கட்டுங்க, சாக் கொடுத்தா செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. அப் டு 23,509 அதாவது 500 தான் பாட்டம். ஸோ அப்படிங்கும்போது 509 வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஸோ அங்கேருந்து டேரெக்டாக கீழே வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே சரிப்பா இந்த என்ட்ரி வந்து ஃபீல் ஆகுமா ஆகாதா, நான் எப்படி சொல்கிறது, எஸ்எம்சியில் என்ட்ரி கிடச்சிச்சு நான் என்ட்ரி போட்டுக்கிறதா அப்படின்னா ஸோ அதில் என்ட்ரி போட்டிங்கனாலும் போட வேண்டியது தான். ஸோ இல்லை அதுக்கு கன்ஃபர்மேஷனாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இருக்கவே இருக்குது நம்மளோட ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீமியம் பார்க்க போகிறோம்.
ஸோ என்எஸ்சி சைட்டுக்கு வரும். ஸோ என்எஸ்சியில் என்னோட ஓப்பனிங் அப்படின்றது 23,700 மீன்ஸ் ரவுண்ட் ஃபிகரில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 800 புட் ஐடிஎம்மாக எடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ 800 புட் எடுக்கும்போது ஸோ 800ஓட பிரேக் ஈவன் என்னென்னு பார்க்க போகிறோம். 800ஓட பிரேக் ஈவன் 111 அப்படின்றது பிரேக் ஈவன். ஸோ என்ன பண்ணுறோம், பிரேக் ஈவன் மேலே தான் இருக்கும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 600 எடுக்க போகிறோம். 600 ஆல்சோ பிரேக் ஈவன் மேலே இருக்குது. என்ட்ரி போட முடியும்னா போட முடியாது. ஸோ ரெண்டாவது விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு 700 பார்க்கும்போது 700ல் ரெண்டுமே டிகே வந்து நடந்துருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நம்மளோட கமெண்ட்லேயும் கொடுத்துருணும். ஸோ என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே வந்து கரைஞ்சி தான் போயிருக்கு. ஓகேங்களா. இட்ஸ் மெல்ட்டிங் அப்படிங்கும்போது ட்ரேட் போடாதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கொடுத்த ஒரே ஒரு அனாலிசிஸ் என்னென்னா, ஸோ இதுதான் அதாவது லாங் ட்ரேட். ஓகேங்களா. ஸோ அதாவது ஷார்ட் பொசிஷன் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 700 பார்க்கும்போது ஸோ கரெக்டாக பிரேக் ஈவன் அடுத்த அட்வான்ஸ் லெவல் அட்வான்ஸ் லெவல் வந்து மிட்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் 172 அப்படின்ற இந்த இடத்துல சேம் டைமிங்கில் நமக்கு இந்த என்ட்ரியும் கிடைக்குது. ஸோ அதுக்கான ஸ்னாப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல 12:42க்கு 41க்கு ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து என்ட்ரி கிடைக்குது அப்படின் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், தாராளமாக ஷார்ட் பொசிஷன் தான் இனிஷியேட் பண்ண போகிறோம். இங்கேருந்து மேலே போகுதுன்னா 253 தான் இமிடியேட்டான டார்கெட்டுன்னு நமக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஸோ பட் இந்த ரிஜெக்ஷனில் நீங்கள் எக்ஸிட் அடிச்சிருந்தாலும் ஸோ தாராளமாக உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து மார்க்கெட் டெஃபினட்டாக கொடுத்துருக்கும். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ட்ரைல் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான டார்கெட் ஸ்பாட்டில் வந்து டார்கெட் அடிக்கும்போது நீங்கள் வந்து இங்கே எக்ஸிட் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் என்ன பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் கொடுக்குறோம். இங்கே எஸ்எல் கொடுக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எஸ்எல் வந்து ஹிட்டாக இருக்காது. ஸோ ஏன்னா இங்கே உடைக்கும் போதே நம்ம ஒரு பெரிய பார் வந்து உடைச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ப்ரீமியத்துலேயும் என்ட்ரி கிடைக்குது அண்ட் ஆல்சோ அட் தி சேம் டைம் எனக்கு எஸ்எம்சிலையும் என்ட்ரி கிடைக்குதுன்னா இட்ஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி. ஓகேங்களா. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பேசுகிறது கிடையாது. ஸோ லைவ் மார்க்கெட்டில் கொடுத்தது தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லை, லாஸ்ட் டே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், புல் ரன் ஓவராங்க. ஸோ கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்கள் வந்து டே பார் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டே பாரில் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கு, டே பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ. ஸோ மேலே இருக்க லிக்விடிட்டி கிராப் பண்ணால் லாஸ்ட் டே சொன்னது என்னென்னா கரெக்ஷன் ஸ்டார்டட் அப்படின்னா, ஸோ கரெக்ஷன் வில் பி ஸ்டார்டட். ஓகேங்களா. நம்ம சொன்ன மாதிரி கரெக்ஷனில் தான் முடிஞ்சிருக்கு, ரெட் பாருக்கு தான் வந்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் டேஸும் கீழே தான் வரணும். ஸோ அப் டு 22,900 ஸோ இந்த பார் வரைக்கும் வர வேண்டியது இருக்குது. ஸோ இதில் 15 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஸோ 15 மினிட்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா லைக்லி நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் இருக்க ஜோன்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு டிசிஷனல் சப்ளை. ஸோ சாக் பார்க்காம செல் அடிக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ இங்கே என்ன பண்ணியிருக்கு, லைக்லி இது வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்குங்களா. ஸோ இது வந்து டிக்கெட் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகணும் அப்படின்னா 5 மினிட்ஸில் ரீஃபைன் பண்ணும்போது இந்த ஹெட்டில் தான் ஒரு ஃபெயிலியர் ஸ்விங், அதாவது லைக்லி இதுக்கு பேர் எஸ்எம்எஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. இங்கே வந்து ஒரு சப்ளை ஜோனே இருக்குது. ஸோ ஒன்று நமக்கு இந்த சப்ளைலேயே நாளைக்கு இந்த ரெண்டு சப்ளையில் வந்து இது M15ஓடது, மேலே இருக்குது M5ஓடது. ஓகேங்களா. ஸோ இது M15, மேலே இருக்குது M5ஓடது. ஸோ ஒன்று இந்த சப்ளை ஜோன்ஸில் நமக்கு சாக் கொடுக்குதுன்னா செல் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து என்னோட லோ அப்படின்றது நம்ம இன்ஸ்டன்ட் டிபியாக பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஸ்விங் லோ அப்படின்றது இன்ஸ்டன்ட் டிபியாக பண்ண முடியும். அப்போது ஒரு வேளை என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு கேப் அப் பண்ணி கொடுப்பாங்க.
கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து இங்கே சாக் கொடுக்குதுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு டிபியாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை அதை விட லோவர் ப்ரைஸஸுக்கு மூவ் ஆகுறான் அப்படின்னா ஸோ இந்த கேப் ஃபில்லிங் வந்து நடந்துட்டு மேபி அதில் வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த கேப் ஃபில்லிங்கில் ஒரு சின்ன ரிஜெக்ஷன். ஸோ லைக்லி எப்படின்னா ஸோ கேப் அப் ஓப்பனிங் கொடுத்துட்டு இங்கே சாக் கொடுத்து இந்த இடம் வந்து ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். லைக்லி வந்து ஒரு சின்ன கரெக்ஷனை கொடுத்துட்டு மறுபடியும் செல்லிங் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப் டு இது வரைக்கும். ஓகேங்களா? அரௌண்ட் 23,200 வரைக்கும் அந்த செல்லிங் அப்படின்றது நெக்ஸ்ட் மூவ் வந்து அது வரைக்கும் தான் வரணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தூரம் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ட்ரியெல்லாம் போட முடியாது. ஒரு சின்ன ரிஜெக்ஷன் மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெயின் திங் இதில் சப்ளையில் நமக்கு சாக் கொடுக்கல, அதாவது இந்த ஜோனில் வந்து நமக்கு எதுவுமே சாக் கொடுக்கலைங்க, ஒரு வேளை கேப் அப் ஓப்பனிங் கொடுத்துரும் அப்படி. ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னா இது வரைக்கும் நீங்கள் தாராளமாக லாங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 150 அதாவது 120 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் லாங்கர் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதான் நெக்ஸ்ட் வீக்கோட ப்ராபபிலிட்டி. சப்போ நீங்கள் இந்த ஒரு சார்ட் மட்டும் வச்சு தாராளமாக லாங் சைடு வந்து என்ட்ரி எடுத்துருக்க முடியும். ஸோ நம்ம லைவ்ல கொடுத்துருந்த அனாலிசிஸ் தான் அது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1245க்கு 23,700 புட் ஆப்ஷன் அப்போ தான் அவனோட பிபியை சஸ்டெயின் பண்ணுறோம். என்ன டைமுக்கு? 1250க்கு. ஸோ அந்த 1250க்கு ஸ்பாட் இருக்க வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட 630 இருக்குது. 630 இருக்கும்போது அப்போ தான் 700 மேலே ஏறி வருது. ப்ரீமியம் கரைச்சி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படின்றத நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் இல்லாமல் ஸோ நோ ட்ரேட், சிம்பிள். தேங்க்யூ.